இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயந்தான். நாளைக்கு 18/10/2025 என் பையனுக்கு பர்த்டே, செகண்ட் பர்த்டே. எப்பொழுதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதமும் அன்னை மரியாள் அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதும் என் பையன் கூட கண்டிப்பாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். நீங்களும் பையனுக்காக ஜெபிச்சுக்கோங்க. பேர் பார்த்தீங்கன்னா நிதின் ஜோஷ்வா. ஸோ செகண்ட் பர்த்டே. என் பையனுக்கு மனசார வாழ்த்துக்கள் சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஆஃபீஸில் இருக்கேங்க. வீட்டில் இருந்ததுன்னா அவனுக்கு எதோ சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கலாம். நாளைக்கு அவனுக்கு கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஜபத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள். எவ்வளோ ஜப விண்ணப்பங்கள் இருக்குது வாழ்க்கையில். ஆண்டவரிடத்தில் சொல்கின்ற பொழுது அதை நிச்சயமாய் முடித்து வைப்பாருங்க. கலங்காதீங்க. இன்றைக்கி இக்கட்டின் மத்தியில் ஏதோ கட்டுக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். யாரோ ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க பிரதர். எங்களுக்கு தெரியுது அது. என்னோடய விஷயங்கள் ஓடிட்டுருக்கணும், ஒன்றும் புரியல. நல்ல விஷயத்தை நோக்கி நான் ஓடிட்டுருக்கேன். இன்றைக்கி நல்லது பண்ணாலே யாரும் அக்செப்ட் பண்ண மாட்றாங்களோ. என்ன பெருசாக நல்லது பண்ணிட்டான், பொண்ணையும் தேடிட்டுருக்கான். பண்ணது கொஞ்சம் ஆட்டம் ஆடினா அவன் பண்ண தப்பெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆனால் இப்போ என்னவோ நல்லது பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். பேசுகிற வாய்கள் பேசிக்கிட்டாங்க இருக்கும். ஒவ்வொரு வாய் என்றைக்குமே நம்ம அடைக்கவே முடியாது. அதை அடைக்கணும்னு நினச்சாலும் பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அதனால் அது எஃபெக்ட் போடாதீங்க. ஊர் வாய் தானாலும் அமைதி ஆகணும் அப்படின்னா நம்ம பாட்டுன்னு அவங்க பேசினாலும் காது கொடுத்து கேட்காம நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி நிறைய பேர் அதான் ஒரு சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கோம். என்னடா இது நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. அவங்களுக்கு ஏதாச்சும் டைம் ஓடணும், ஏதாச்சும் பேசணும், காயப்படுத்தணும், அதில் தான் சந்தோஷப்படுவாங்களாம். அதனால் யார் என்ன சொன்னாலும் கடந்து போயிடுங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, கனத்துக்குரிய பாதை எளிமையானது, உங்களிடம் அது உள்ள சிறந்ததை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி நம்ம போகிற பாதையில் எவ்வளோ சங்கடங்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, மழை டைம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ போகிற பாதையில் கரடுமுரடாக தான் இருக்கும், பள்ளங்கள் இருக்கும், சேறு சகதிலாம் இருக்கும். ஆனால் இந்த வழியில் போனால் தான் ஈஸியாக நம்ம போகிற இலக்கை நம்ம அடைய முடியும். இல்லைங்க, இந்த சேறு சகதியை தாண்டிக்கிட்டு தண்ணியில் நடந்துக்கிட்டு நான் போகணுமா, சுற்றிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போவீங்களா? இல்லை. ஓரமாக எங்கே பாதை கிடைக்குதோ நம்ம அதை நோக்கி பயணிப்போம். அதான் வாழ்க்கை. இல்லை நான் இந்த பக்கம் போகணும் அப்படின்னா அந்த தண்ணி என் மேலே பட்டுரும், நான் பள்ளத்தில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ வாழ்க்கையில் எதுவுமே எளிமையானது கிடையாது. எல்லாமே கஷ்டமாக தாங்க இருக்கும். எதுவுமே ஈஸியாக கிடச்சிருமா? இல்லை. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணணும், அதுக்கு ஒரு வலி வேதனை அனுபவிக்கணும். அது பெருகின்ற பொழுது சந்தோஷம் அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்காக நான் எஃபைட் போட்டோம்பா, இவ்வளோ வலி வேதனை அனுபவிச்சிருக்கேன், எனக்கு கிடச்சிருக்கு, அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும்ல. ஸோ நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை உயர்த்த போகின்றார். ஆண்டவரை கனப்படுத்துங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், தூய்மையான வாழ்க்கை நடத்திருங்கள், தாழ்மையாக இருங்கள், கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் இப்படி செய்யும்போது ஆண்டவர் அருளும் கனமும் நிச்சயமாய் உங்கள் மீது தங்கும். பார்த்தீங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க. எல்லாத்தையும் தூக்கி விடணும்னு அவசியமே கிடையாதுங்க. இருக்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்களேன். யாரையும் நம்ம புறம் பேசாமல், யாரையும் நம்ம திட்டாமல், நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் யாரும் திட்ட மாட்டேன், யாரையும் நான் பின்னாடி பேச மாட்டேன். நான் இன்றைக்கி என்னோடய மைண்ட் ஃபுல்லாகவே தூய்மையாக தான் இருக்க போது. நான் சூப்பராக ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறேன். கோவப்பட மாட்டேன், எரிஞ்சு விட மாட்டேன், யாரையும் காயப்படுத்த மாட்டேன். இந்தந்த விஷயம் நான் விட்டுறேன் பிரதர். ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன், அந்த நாள் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் அப்படி செய்யும்போது ஆண்டவர் அருளும் கனமும் நிச்சயமாய் உங்கள் மீது தங்கும். கவலைப்படாதீங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. செபியுங்கள். கண்களை மூடி செபிக்கின்ற வேலையில் உங்களை ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் தான் நமக்குள்ளார வரணும். ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் நமக்குள்ளே இருக்கலாம், அதெல்லாம் ஒதுக்கி போட்டுங்க. நம்மளை கவரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். சமூக ஊடகங்களாக இருக்கலாம், நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கலாம். நம்மளை இழுக்குது, வா இதில் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் ஒரு சில விஷயத்தில் மாட்டி தவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரேடிங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். வாங்க இந்த ஆப்பில் போங்க, இதை கிளிக் பண்ணுங்கள், இதில் பணத்தை போடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துடுச்சு. ஆனால் கண்மூடித்தனமாக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, போட்டால் காசு நம்ம டபுள் மடங்காக இருக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏமாந்து நிற்கிறாங்க.
பணத்தை இழந்து தவிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பான முடிவுக்கு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வாழ்க்கை. சிந்தித்து செயல்படுங்க, வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு அழகான விஷயத்தை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் அருமையானவனாகவும் கனமுள்ளவனாகவும் இருப்பதற்காக எங்களை அழைத்திருப்பதற்காகவும் சோத்தரிக்கின்றனப்பா. எங்கள் தலையின் மீது மகிமையின் கிரீடத்தை சூட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. சிறந்த காணிக்கைகளில் உம்மை கனம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. ஏழைகளையும் தேவைகளோடு இருப்பவர்களையும் மனதுருக்கத்தோடு நினைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக மெய்யாகவே தாழ்மையோடு கனம் பண்ணும்படி எங்கள் உள்ளத்தை நினைந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை சுத்திகரித்து ராஜ்யத்துக்கேற்ப கனமுள்ள பாத்திரமாக மாற்றுவீராக. தினமும் பரிசுத்தத்தோடு கீழ்ப்படிதலோடு நடக்கும்படி எங்களுக்கு வழிகாட்டுங்கப்பா. நீர் எங்களை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமா இருக்கட்டும் ஆண்டவரே, நீரே எங்களை வழிநடத்துவீர் நம்புகிறேன் ஏசப்பா. எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் ஊழியம் செய்யும்படி எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. ஒருபோதும் நாங்கள் மாறாதபடி உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக மாற்றுவீராக. தெய்வீக கணத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. கண்ணீரும் கவலை ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை நோக்கி பார்த்து கண்ணீரை துடைப்பீர நம்புகிறேன் ஏசப்பா. எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. என் பையனை பார்த்துக்கோங்க. நிதின் ஜோஷ்வாக்கு செகண்ட் பர்த்டேப்பா. எப்பொழுதும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய அரவணைப்பும் எப்பொழுது இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லோரும் நல்லா ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.